Hi students, 9th Max exercise 6.1 trigonometry la 9th sum பார்க்க போறோம். From the given figure, prove that theta plus pi equal to 90 degree. Also prove that there are two other right angled triangles. Find sin alpha, cos beta and tan pi. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த தீட்டாவும் இந்த பையும் சேர்ந்தா 90 டிகிரி அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அடுத்ததாக என்ன சொல்ல வராங்கன்னா, டூ அதர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்டு அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் சைன் ஆல்ஃபா, காஸ் பீட்டா அண்டு டேன் பையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்லேயே டயக்ராமும் கொடுத்துட்டாங்க. இப்போது இதில் 3 சம்மும் நம்ம போட்டாகணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த தீட்டாவும் இந்த பையும் 90 டிகிரி அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணணும். இப்போ முதல்ல இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியை எடுத்துக்குவோம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி 90 டிகிரி தான் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணணும். பை பித்தாகரஸ் தியரம் இந்த டயக்ராமில் இந்த தீட்டாவும் இந்த பையும் 90 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஆப்போசிட் சைடு ஹைப்போட்டெனிஸ். அப்போது ஹைப்போட்டெனிஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அதர் டூ சைட்ஸ். இதுதான் பித்தாகரஸ் தியரம். இப்போ எழுதிக்குவோமா? AB square equal to AC square plus BC square. AB square என்னன்னு பார்ப்போமா? இந்த ABல இந்த 9 16 இருக்கு. இப்போ 9 16 ஆட் பண்ணோம்னா 25 கிடைக்கும். 25 இந்த ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் பிடிக்கிறோம். ஈக்குவல் டு இந்த ஏசி ஸ்கொயர். அப்போது இந்த ஏசியோட வேல்யூ என்ன? 15. அப்போது 15 ஸ்கொயர் போட்டுக்குவோம். ப்ளஸ் இந்த பிசி ஸ்கொயர். அப்போது பிசியோட வேல்யூ என்ன? 20. 20 ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போது 25ஓட ஸ்கொயர் என்ன? 625. ஈக்குவல் டு 15ஓட ஸ்கொயர் 225. ப்ளஸ் 20ஓட ஸ்கொயர் 400. இப்போது இந்த 625 அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். ஈக்குவல் டு இப்போது இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணணும். இப்போது 0 5 5 0ல் 2 ஆட் பண்ணால் 2 4 2 6. இப்போது 625 ரெண்டுமே சேமாக வந்திருக்குது. அப்போது எடுத்து எழுதிக்கலாம் ஆன்சரை. தேர்ஃபோர் தீட்டா ப்ளஸ் பை ஈக்குவல் டு 90 டிகிரி. இந்த சம்மு அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறதுனால ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு போட்டுக்குவோம். நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டினா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் ஏசிடியை சால்வ் பண்ணலாம். இன் ட்ரையாங்கிள் ஏசிடி இதை நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா பித்தாகரஸ் தியரத்தை தான் யூஸ் பண்ணணும். பை பித்தாகரஸ் தியரம் இந்த ஆங்கிள் ஏசிடியில் இது 90 டிகிரி அப்படின்னா இதோட ஆப்போசிட் சைடு ஹைப்போட்டெனியூஸாக இருக்கும். அதர் டூ சைட்ஸ் ஆப்போசிட் சைடு அண்ட் அட்ஜசன்ட் சைடு. ஓகேவா? ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர். இப்போது ஏசி ஸ்கொயரோட வேல்யூ என்ன? இந்த 15 ஸ்கொயர்னு எழுதிக்குவோம். ஈக்குவல் டு இந்த ஏடி ஸ்கொயர் 9. அப்போது 9 இதில் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் போட்டுக்குவோம். ப்ளஸ் இந்த சிடி 12. அப்போது 12 ஸ்கொயர் அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்ததாக இந்த 15 ஸ்கொயர் பண்ணோம்னா 225 கிடைக்கும். ஈக்குவல் டு 9 ஸ்கொயர் பண்ணோம்னா 81. ப்ளஸ் இந்த 12 ஸ்கொயர் பண்ணால் 144. இப்போது நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்னா இந்த 225 அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். ஈக்குவல் டு இந்த 81ஐயும் இந்த 144ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். 1 4 5 8 4 12 பேலன்ஸ் 1. இந்த 1 1 2 225 கிடச்சிருக்கு. இப்போது இந்த ரெண்டு ஆன்சரையும் பாருங்கள், 225 சேமாக இருக்குது. அதனால் எடுத்து எழுதிக்குவோம் ஆன்சரை ஃபைனலாக. தேர்ஃபோர் angle D equal to 90 degree. Triangle ACD
இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளும் 90 டிகிரியாக தான் இருக்கும், போட தேவையில்லை, இருந்தாலும் நம்ம போட்டுக்குவோம். இந்த ட்ரையாங்கிள் பிசிடியை எடுத்துக்கிட்டோம்னா இது 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா இதோட ஆப்போசிட் சைடு வந்து ஹைப்போட்டெனியூஸ். அப்போது அதர் 2 சைட்ஸ் வந்து அட்ஜசன்ட் அண்ட் ஆப்போசிட் சைடு. ஓகேங்களா? இன் ட்ரையாங்கிள் பிசிடி இதையும் நம்ம பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போது பை பித்தாகரஸ் தியரம் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு சிடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர். இப்போது பிசி ஸ்கொயர் என்ன? இந்த பிசியோட வேல்யூ வந்து 20. அப்போது 20 ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சிடி ஸ்கொயர். சிடியோட வேல்யூ என்ன? 12. 12 ஸ்கொயர்னு எழுதிக்குவோம். ப்ளஸ் அப்புறம் பிடி ஸ்கொயர். பிடியோட வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள், 16. அப்போது 16 ஸ்கொயர்னு எழுதிக்குவோம். என்ன செய்யணும்னா இந்த 20 ஸ்கொயர் பண்ணுவோம். 20 ஸ்கொயர் வந்து 400 ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் பண்ணோம்னா 144 ப்ளஸ் 16 ஸ்கொயர் பண்ணோம்னா 256. இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்யணும்னா இந்த 400 அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். ஈக்குவல் டு இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிக்கலாம். 4 6 ஆட் பண்ணோம்னா 10 பேலன்ஸ் 1, 5 4 9, 9ஓட இந்த 1 ஆட் பண்ணும்போது 10 பேலன்ஸ் 1, 2 1 3, 3 1 4, 400. இப்போது இந்த ரெண்டு நம்பரும் சேமாக இருக்குது, அதனால இது 90 டிகிரி தான் ப்ரூஃப் ஆகிருக்கு. தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் பிசிடி இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்து எழுதிக்குவோம். இப்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததா கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? சைன் ஆல்ஃபா, காஸ் பீட்டா அண்டு டான் பை இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா சைன் ஆல்ஃபாவை கண்டுபிடிக்க போகிறேன். சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு சைனோட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டெனியூஸ். இந்த ட்ரையாங்கிளை பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளில் இந்த இடம் வந்து ஆல்ஃபா, இந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபாவாக இருந்துச்சுன்னா இதோட ஆப்போசிட் சைடு வந்து ஆப்போசிட் சைடு அது வந்து வேல்யூ எவ்வளோ? 12. அப்புறம் இது வந்து 90 டிகிரி, இதோட ஆப்போசிட் சைடு வந்து ஹைப்போட்டெனியூஸ், அதோட வேல்யூ 15. எடுத்து எழுதிக்குவோம். 12/15. இப்போது இந்த ரெண்டும் வந்து 3 டேபிளால் கேன்சல் ஆகும். 4 3s are 12, 5 3s are 15. இப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். 4/5. இப்போ சைன் ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது காஸ் பீட்டா. காசோட ஃபார்முலா என்ன? adjacent பை ஹைப்போட்டெனியூஸ். இந்த ட்ரையாங்கிளை பாருங்கள், இந்த ஆங்கிள் தான் வந்து பீட்டா, இதோட ஆப்போசிட் சைடு வந்து ஆப்போசிட் சைடு. இப்போது நமக்கு adjacent சைடு தேவை, இதுதான் adjacent சைடு. adjacentோட வேல்யூ 16. இது 90 டிகிரி, இதோட ஆப்போசிட் சைடு ஹைப்போட்டெனியூஸ், அது 20. எடுத்து எழுதிக்குவோம். 16/20. இது ரெண்டும் வந்து 4 டேபிளில் கேன்சல் ஆகும். இப்போது 4 4s are 16 கேன்சல் ஆகுது, 5 4s are 20. நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 4/5. இது காஸ் பீட்டாவோட வேல்யூ. அடுத்தது tan பை, அதை கண்டுபிடிக்கணும். டேனோட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைடு பை adjacent சைடு. ஓகே, இப்போது இந்த ட்ரையாங்கிளை பாருங்கள், இந்த இடம்தான் வந்து இந்த ட்ரையாங்கிளில் இந்த இடம்தான் வந்து பை. அப்போது இந்த பையோட ஆப்போசிட் சைடு வந்து ஆப்போசிட் சைடு. அடுத்தது இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஹைப்போட்டெனியூஸ். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது adjacent. இது 16, இது 12. எடுத்து எழுதிக்குவோமா? 16/12. இப்போது இது ரெண்டுமே 4 டேபிளால் கேன்சல் ஆகும். 4 4s are 16, 3 4s are 12. இப்போ நமக்கு 4/3ன்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. தட்ஸ் ஆல். இதோட இந்த சமம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு என்னோடய டீச்சிங் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.